தமிழ்நாட்டு பெண்களே, உங்களுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு போடக்கூடாது. நீங்க போட்டீங்க, மீண்டும் திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க, உங்க பெண் குழந்தைகளையும் உங்க பேத்தி பேர பசங்களை நீங்க மறந்துடுங்க. அவ்வளவுதான், மறந்துடணும். நாசப்படுத்திட்டாங்க உங்க வாழ்க்கையை, நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாசப்படுத்திட்டாங்க. தெரு தெருவா டாஸ்மாக் கடை, சந்து சந்தா சந்து கடைகள். நான் கேட்கிறேன், டாஸ்மாக் அரசு விக்குது, ஏன் அந்த டாஸ்மாக் கடையில ஸ்டாலின் படத்தை உள்ள போட வேண்டியதானே? கலைஞர் படத்தை உள்ள போட்டு பெருசா ஃப்ரேம் பண்ணி ஒட்ட வேண்டியதானே டாஸ்மாக் கடையில? ஏன் ஒட்ட மாட்டீங்க? ஏன் போட மாட்டீங்க? உங்களுக்கே தெரியுது இல்ல, தப்புன்னு தெரியுது இல்ல? தப்புன்னு தெரிஞ்சு அது ஏன் அவ்வளோ கூவி கூவி வித்துட்டு இருக்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, 8 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அப்ப நீங்க சொன்னீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம். என்ன ஆச்சு உங்க வாக்கு? ஸ்டாலின் அவர்கள், திமுக அவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும். இனி நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. கடந்த தேர்தலில் ஒரு தப்பு செய்து விட்டீர்கள், இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன் நான், தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள், மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். மிகப்பெரிய ஒரு தவறு கடந்த தேர்தலில் நடந்திருக்கிறது. நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மட்டும் கிடையாது, விவசாயத்தை நாசப்படுத்திட்டாங்க, நிர்வாகத்தை நாசப்படுத்திட்டாங்க, நம்முடைய ஆத்தையும் குளத்தையும் ஏரிகளும் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம்னாலே ஏரி மாவட்டம் தான். அந்த காலத்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் எவ்வளவு ஏரிகள் இருந்தது, எல்லாம் காணாம போயிடுச்சு. இந்த ஊர்ல தான் நம்ம கூவம் ஆறு போகுது. கூவம் என்ற அந்த கிராமத்தில் தொடங்கி இந்த திருவள்ளூர் நகரத்து மூலமா தான் கூவம் ஆறு போகுது. இந்த கூவம் நகரத்தில் வந்த உடனே சாக்கடையா மாறிடுச்சு. அதன் பிறகு சென்னைக்கு போகணும், சென்னையில போனோன்னு முடிஞ்சு போச்சு. கூவம்னாலே உலக புகழ்பெற்ற வார்த்தை, அதே கப்படிக்குதுடா கூவம். இப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் காரணம். இதெல்லாம் நீங்கள் சிந்தை விட யார் வரக்கூடாது என்று அந்த கருத்தை நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள். இவங்க வரணும், அதை விட இவங்க வரக்கூடாதுப்பா, திமுக வரக்கூடாதுப்பா. ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்னா இன்னும் நாசப்படுத்தி முடிச்சிடுவாங்க, தமிழ்நாட்டை முடித்துக் கொள்வார்கள். அதற்காகத்தான் இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த பயணம் நம்முடைய உரிமைகள், உங்களுடைய உரிமைகள், எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது, அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல, தெரியாத நிலையில் இருக்கிறீங்க. அந்த உரிமைகள் என்னவென்று அதையெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். திமுக காரங்க யார் வந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க, ஐயா எங்களுக்கு அரசியல் சாசனத்தில் இவ்வளவு உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள், அந்த உரிமைகள் எனக்கு வேண்டும், சமூக நீதிக்கான உரிமை எனக்கு வேண்டும், எனக்கு சமூக நீதி வேண்டும். அதே போன்று இந்த 10 உரிமைகளை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். இந்த 10 உரிமைகளும் மீட்டெடுத்தா உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். தமிழ்நாடு இன்னைக்கு சிங்கப்பூருக்கு நிகராக இருக்கும். நான் தமிழ்நாட்டை வந்து மத்திய பிரதேஷ், இல்லாட்டி சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பீகார் கிட்ட ஒப்பிட்டு நான் சொல்லல. சிங்கப்பூருக்கு நிகராக தமிழ்நாட்டை என்னால கொண்டு வர முடியும். இந்த 10 உரிமைகளை உங்களுக்கு வழங்கினா போதும். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.